வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இதனையடுத்து கடந்த 12ஆம் தேதி நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடரின் 7வது நாளான இன்று பட்ஜெட் மீதான சட்டமன்ற உறுப்பினர்களின் விவாதம் நடைபெற்றது. அதற்கு பதிலளித்து முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். அதில் புதுச்சேரி மக்களை பாதிக்காத வகையில் வரி உயர்த்தப்பட்டு மாநில வருவாயை உயர்த்தப்படும். நல்ல பட்ஜெட்டை நாம் கொடுத்துள்ளோம். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும். புதுச்சேரி மாநில மக்கள் வளர்ச்சிக்காக அனைத்து தொகுதிகளிலும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றது. விரைவில் சேதராப்பட்டில் தொழிற்பேட்டை கொண்டுவரப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் அரசின் எந்த உதவித்தொகையும் பெறாது மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவித்தார். சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் கேள்வி நேரத்தில் பேசிய முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் எம்எல்ஏ, கட்சியை பொறுத்தவரையும் இடஒதுக்கீடு என்பது இயலாதவர்களுக்கு சம வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது இலக்கு. அது மண்டல கமிஷனை அமலுக்கு கொண்டு வந்தது முதல் இப்பொழுது EWS அமல்படுத்தியவரை உண்மையான சமூக நீதி கட்சியாக திகழும் பாஜக அரசின் ஒரு அங்கமாக பயணிப்பதை மிகவும் கர்வம் கொள்கின்றேன். மேலும் நம் மாநிலத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% மருத்துவக் கல்லூரி என்று அரசு இடஒதுக்கீடு என்று சமூக நீதியின் அடையாளமாக திகழும் நாம் தான் பிராந்திய ஒதுக்கீடு ஒன்றையும் செய்கின்றோம். இது மிகவும் வருத்தத்துக்கு உணர்ந்ததாக நான் உணர்கின்றேன். பிராந்திய ஒதுக்கீடு என்பதை கொடுக்க வேண்டும் என்று அரசு நினைத்தால் அது மக்கள் தொகை அடிப்படையில் சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும். இந்த ஒதுக்கீட்டை மக்கள் தொகை அடிப்படையில் புதுச்சேரிக்கும் கொடுங்கள். இந்த பிராந்திய ஒதுக்கீடு மாணவர்களிடையே பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றது. கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் புதுவை மாநிலத்துக்கு மக்களுக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் ஒதுக்கீடு கொடுங்கள். நம் புதுச்சேரியில் அனைவரும் சமமே, எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நான் முன்பே சொன்னது போல இதுவும் அடுத்த முக்கியமான மக்கள் பெரிதும் பாதிக்கப்படும் பிரச்சனை. வெளியில் சொல்ல தயக்கம் காட்டும் பிரச்சனை. ஏதோ ஒரு காரணத்திற்காக பலர் கிறிஸ்தவ மதத்தை தழுவியுள்ளனர். ஆனால் பலர் கிறிஸ்தவ மதத்தை தழுவினாலும் அவர்கள் பெயரையோ மதத்தையோ சர்டிபிகேட்டில் மாற்றுவதில்லை. அதற்கு ஒரே காரணம் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்காது மற்றும் சலுகைகள் கிடைக்காது என்பதுதான். சமூக நீதி என்பது பல ஆண்டு காலமாக அடக்குமுறையை சகித்துக் கொண்டு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதாகும். நாம் ஏன் SC மக்கள் கிறிஸ்துவத்தை தழுவியவர்களுக்கு கிறிஸ்டியன் SC என்று ஒதுக்கீடு கொடுக்க கூடாது? உண்மையான மதர்சார்பற்ற கூட்டணி கட்சியான நாம் இந்த கூட்டணி அரசு இப்படி செய்வது மீண்டும் சமூக நீதியின் முன்னோடி மாநிலமாக நாம் வரலாற்றில் என்றும் நிலைத்து நிற்போம் என்று காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் கேள்வி நேரத்தில் பேசியதாவது: குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சர் கீழ்கண்ட வினாவிற்கு விடையளிப்பாரா? நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட KC நகரில் குடிசையில் வசிக்கும் 33 குடும்பங்களுக்கு லாம்பர்ட் சரவண நகரில் கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை ஒதுக்கீடு செய்து தரப்படும் என்று அரசால் அறிவிக்கப்பட்டது. எப்பொழுது அமல்படுத்தப்படும்? இம்மக்களுக்கு லாம்பர்ட் சரவண நகரில் அல்லது குமரகுரு பள்ளம் ஆகிய எந்த இடத்தில் கட்டப்படும் குடியிருப்புகளில் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை அரசு அறிவிக்குமா? இம்மக்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்பொழுது அவர்கள் வசிக்கும் இடம் காலியாகும் பட்சத்தில் அவ்விடத்தை அண்ணா நகருக்கு மாற்றுப்பாதையாகவோ வாய்க்காலை அகலப்படுத்தவோ முடியும் என்பதால் மேற்கூறிய மாற்று திட்டத்தை செயல்படுத்தி போக்குவரத்து நெரிசல் குறைய அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சர் திருமுருகன் கூறியதாவது: லாம்பர்ட் சரவண நகரில் மேற்கொள்ளப்படும் அடுக்குமாடி குடியிருப்பின் கட்டுமான பணி முடிந்தவுடன் தகுதியின் அடிப்படையில் குடியிருப்புகள் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய விவிலியன் ரிச்சர்ட் எம்எல்ஏ, முதலமைச்சர் கீழ்கண்ட வினாவிற்கு விடையளிப்பாரா? அதாவது மருத்துவமனைக்கு செல்லும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வயதானோர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் நெல்லித்தோப்பிலிருந்து கொசப்பாளையம் செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளது என்பதை அரசு அறியுமா? இவர்களுக்கு போதுமான பேருந்து வசதி இல்லை என்பதையும் அரசு அறியுமா? மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பெரியார் நகரில் தற்பொழுது செயல்படாமல் இருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பள்ளியில் ஒரு சுகாதார நிலையம் அமைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்க அரசு முன்வருமா என்று கேள்வி எழுப்பினார்.
இதற்கு நெல்லித்தோப்பிலிருந்து கொசப்பாளையத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை எளிதில் அணுகலாம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பதில் தெரிவித்தார். மேலும் எம்எல்ஏவின் கோரிக்கை பரிசீலனை செய்யப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சாரம் மற்றும் வண்ணாங்குளம் பகுதியில் இயங்கி வரும் 2 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 24 மணி நேரமும் இயங்கும் என்ற அறிவிப்பு எப்பொழுது செயல்படுத்தப்படும்? மாலை நேரங்களில் செவிலியர் மட்டுமே மேற்சொன்ன ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ளனர் என்பதை அரசு அறியுமா? 24 மணி நேரமும் போதுமான மருத்துவர்களை நியமிக்கும் எண்ணம் அரசிடம் உள்ளதா என்று விவிலியன் ரிச்சர்ட் எம்எல்ஏ கேள்வி எழுப்பினார். இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி எம்எல்ஏவின் கோரிக்கை பரிசீலனை செய்யப்படும் என்றார். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. தொடர்ந்து 12ஆம் தேதி 2025-2026 ஆண்டிற்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்த நிலையில் அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம், உறுப்பினர்களின் கேள்வி பதில்கள் உள்ளிட்டவைகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே கூட்டத்தொடரின் பொழுது உறுப்பினர்கள் கேள்வி விளக்கம் அளிக்கும் வகையில் அனைத்து துறை செயலர்கள், இயக்குநர், அதிகாரிகள் கட்டாயம் சபை நடக்கும் நாட்களில் பேரவைக்கு வர வேண்டும் என சபாநாயகர் செல்வம் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் கூட்டத்தொடரின் 7ஆம் நாள் இன்று நடைபெற்ற நிலையில் மக்கள் பிரச்சினை குறித்து தாங்கள் பேரவையில் பேசும்பொழுது துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் சபைக்கு வருவதில்லை எனவும், இதுகுறித்து நீங்கள் பலமுறை உத்தரவிட்டும் அதனை அதிகாரிகள் கேட்பதில்லை என்றும் உறுப்பினர்கள் பேரவையில் குற்றம் சாட்டினர். இதையடுத்து சபாநாயகர் செல்வம் அதிரடியாக சட்டசபையில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கான அறைக்கு நேரில் சென்று அதிகாரிகள் வருகை குறித்து நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது பல அதிகாரிகள் சபைக்கு வராததால் அதிருப்தி அடைந்த சபாநாயகர் செல்வம் இதுகுறித்து பேரவைக்கு வராத அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்படும் என்றார். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள குயிலாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சரண்ராஜ். இவர் தனது நண்பர் குணசேகரன், கடப்பேரிக்குப்பத்தை சேர்ந்த செந்தில் ஆகியோருடன் கடந்த மாதம் 12ஆம் தேதி துத்திப்பட்டு அருகே பைக்கில் சென்றபொழுது சாலையில் நிறுத்தியிருந்த லாரி மீது மோதினர். இதில் தூக்கி வீசப்பட்ட அவர்கள் 3 பேரும் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையே விபத்தில் உயிரிழந்த கடப்பேரிக்குப்பத்தை சேர்ந்த செந்தில் என்பவரின் சகோதரர் முத்து எஃப்ஐஆர் நகலை வில்லியனூர் போக்குவரத்து போலீசாரிடம் கேட்டுள்ளார். அப்பொழுது போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் ரூபாய் 1 லட்சம் கேட்டதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்த வீடியோ ஆதாரத்துடன் முத்து புதுச்சேரி போலீஸ் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் டிஜிபி ஷாலினி சிங் வில்லியனூர் போக்குவரத்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரை புதுவை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்ய உத்தரவிட்டார். இந்நிலையில் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பாஸ்கரை சஸ்பெண்ட் செய்ய டிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவது குறித்து வரும் புகாரின் பேரில் டிஜிபி அதிரடியாக நடவடிக்கை எடுத்து வருவது காவல்துறை மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கொம்பாக்கம் கமலம் நகரை சார்ந்த பாபு இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு கொம்பாக்கம் கூட்டுறவு வங்கியில் வைத்த 8 சவரன் நகை திருடு போனதை அடுத்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்வு முகாமில் டிஐஜி சத்யசுந்தரமிடம் புகார் மனு அளித்தார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்க விசாரணை அதிகாரியாக முதலியார்பேட்டை ஏஎஸ்ஐ சுப்பிரமணியனை இன்ஸ்பெக்டர் கண்ணன் நியமித்தார். அவர் புகார் குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அவரது வாகனத்துக்கு ரூபாய் 500 பெட்ரோல் போட்டு தருமாறும், மேலும் 10ஆம் நம்பர் ஷூ வாங்குவதற்கு ரூபாய் 1500 பணமும் ஜிபே மூலம் லஞ்சம் பெற்றது மற்றும் அவர் பேசிய ஆடியோ உள்ளிட்ட ஆதாரங்களோடு முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு முகாமில் மீண்டும் பாபு புகார் அளித்தார். இது தொடர்பாக விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க டிஐஜி உத்தரவு பிறப்பித்தார். முதல்கட்ட விசாரணையில் ஏஎஸ்ஐ லஞ்சம் வாங்கியது உறுதியானதை அடுத்து லஞ்சம் வாங்கிய புகாரில் ஏஎஸ்ஐ சுப்பிரமணியை பணியிடை நீக்கம் செய்து டிஜிபி ஷாலினி சிங் அதிரடியாக உத்தரவிட்டார். தொடர்ந்து தலைமை செயலர் உத்தரவின் பேரில் வழக்கு லஞ்சம் ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் அரசு ஊழியர் லஞ்சம் வாங்கியது பிரிவு 7 மற்றும் 12(2) ஆகிய 2 பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி பனித்திட்டு மீனவ கிராமத்தை சேர்ந்த மாணிக்கம் என்பவரின் மகன் மதினேஷ் இவர் கப்பலில் பணியாற்றிய நிலையில் சளி மற்றும் சுவாச பிரச்சினை காரணமாக அறுபடை வீடு தனியார் மருத்துவமனையில் இன்று காலை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். காலை அனுமதிக்கப்பட்ட மதினேஷின் உடல்நிலை பிற்பகல் மோசமானதை அடுத்து தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் அவரை உடனடியாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அறிவுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து அவரது உறுப்பினர்கள் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்ட நிலையில் தனியார் மருத்துவமனையிலேயே மாதேஷின் உயிர் பிரிந்தது. இந்நிலையில் மாதேஷின் உறவினர்கள் தனியார் மருத்துவமனை சரியான முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி
புதுச்சேரி கடலூர் சாலையில் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெற்ற ஒரு நிலையில் கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்துள்ள கிருமாம்பாக்கம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மாதேஷ்க்கு கடந்த ஆண்டுதான் திருமணமானது என்றும் அவரது மனைவிக்கு அடுத்த வாரம் வளைகாப்பு நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் உள்ள விநாயகர் கோவில் தெருவில் சேதராப்பட்டு காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது சந்தேகத்திற்கிடமாக கோவில் அருகே நின்று கொண்டிருந்த 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை செய்ததில் அவர்கள் அப்பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் அவர்களிடமிருந்த ரூபாய் 50,000 மதிப்புள்ள 1 கிலோ 200 கிராம் மதிப்புடைய கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டார்கள். அதில் விழுப்புரம் மாவட்டம் பள்ளி நெல்லையனூர் பகுதியை சார்ந்த ராஜ்குமார் என்கிற கபாலி, ராகதேவன் என்கிற தேவா, ஜெயகாந்தன் மற்றும் வானூர் கூடிமேடு பகுதியை சார்ந்த சந்துரு என தெரியவந்தது. மேலும் இவர்கள் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி நரசிப்பட்டினத்தில் கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரி சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் வேலை செய்யும் வட மாநில தொழிலாளர்கள் மற்றும் புதுச்சேரி ஒட்டிய தமிழக பகுதியில் கஞ்சா விற்பனை செய்ததும் தெரியவந்ததை அடுத்து போலீசார் 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்த பொதுப்பணித்துறை பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கப்பட்டு சம்பளமாக ரூபாய் 18,000 வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐயாசாமி வழக்கின் தீர்ப்பினை காரணம் காட்டி காலம் கடத்தாமலும் தற்பொழுது நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொள்கை முடிவெடுத்து அனைத்து அரசு துறை தற்காலிக ஊழியர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி இன்று சுதேசி மில் அருகில் யார் அந்த ஐயாசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்வாரா, அட்ரஸ் இல்லா ஐயாசாமியை காவல்துறை புலன் விசாரணை செய்து கண்டுபிடித்து கொடுக்க வலியுறுத்தி நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஒருங்கிணைப்பாளர்கள் தெய்வீகன், காரைக்கால் வினோத், சத்யாவதி, காரைக்கால் மதிவண்ணன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் என 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் நீண்டகால கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி சட்டமன்ற முற்றுகை போராட்டம் புதுச்சேரி மிஷன் வீதி சம்பாக்கோவில் அருகே நடைபெற்றது. மண்ணாங்கட்டி குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பொறுப்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டார்கள். இதில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் 6வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% ஊதிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. குறிப்பாக ஊதிய நிலுவைத் தொகை கோரிக்கை மட்டும் ஏறக்குறைய 15 ஆண்டுகள் கடந்தும் வழங்கப்படாமல் உள்ளது. அதனை உடனடியாக வழங்க வேண்டும். மேலும் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு பணிக்கொடை அளிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் மாசிமகம் வரவேற்பு குழு சார்பில் 36ஆம் ஆண்டு மாசிமக வரவேற்பு விழா சாரம் பகுதியில் நடைபெற்றது. இதில் தீவனூர் சுயம்பு பொய்யமொழி விநாயகர் சாரத்தில் அமைந்துள்ள சித்தி புத்தி விநாயகர் ஆலயத்தில் தங்கி பக்த கோடிகளுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 108 சங்காபிஷேகம் நடைபெற்று சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு 8 மணிக்கு மின் அலங்காரத்தில் சுவாமி வீதியுலா நடைபெற்று காலை அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு சுவாமிக்கு வழி அனுப்பும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மாசிமகம் வரவேற்பு குழு தலைவர் ரவி, பொருளாளர் பாஸ்கரன், துணைத் தலைவர் ரவி, துணை செயலாளர்கள் சதாசிவம், முருகன், வேலவன், ரவி என்கின்ற ராஜாராமன், செயற்குழு உறுப்பினர்கள் சிவராமன், பன்னீர்செல்வம் மற்றும் விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். இவ்விழாவில் தீவனூர் பொய்யமொழி விநாயகர் திருக்கோவிலின் பரம்பரை அறங்காவலர் மணிகண்டன், காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒருங்கிணைப்பாளருமான தேவதாஸ், அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன், காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமார் என்கின்ற தணிகைவேல், ஸ்கைசாட் ரவி, சிவா கிராபிக்ஸ் உரிமையாளர் முத்துக்குமரன், டெக்கான் பில்டர்ஸ் உரிமையாளர் வைத்தீஸ்வரன், முருகன் ரேடியேட்டர்ஸ் உரிமையாளர் மாயன் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் துளுவ வேளாளர் நலசங்கத்தின் தலைவர் மோகன்ராஜ், கதிர்வேலன், பிளாஸ்டிக் உரிமையாளர் அருள் செல்வம், வழக்கறிஞர் பாலமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை சங்கீதா நாட்டியாலயாவின் 25 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி வெள்ளி விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. வெள்ளி விழாவை முன்னிட்டு பரதநாட்டியம் பயின்ற மாணவிகளுக்கு சலங்கை பூஜை மற்றும்
பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. சங்கீதா நாட்டியாலய நிறுவனர் தமிழ்மணி முன்னிலை வகித்தார். உலக நாட்டிய லெம்கா சாதனையாளர் கலைமாமணி சங்கீதா மகேஷ்குமார் அனைவரையும் வரவேற்றார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சமூக சேவகரும் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம் கொரோனா காலகட்டங்களில் 1,00,000 குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று ஹோமியோபதி மருந்தும் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு அத்தியாவசிய தேவையான பொருட்கள் உள்ளிட்ட வழங்கிய சேவைகளுக்காகவும் பொது வாழ்வில் தொடர்ந்து பல்வேறு சேவைகளை செய்து வருகின்ற குறிப்பாக அதிக முறை இரத்த தானம் வழங்கி உலக சாதனை விருது பெற்றதற்காகவும் சேவை சுடர் என்னும் விருதை வழங்கி பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கி பாராட்டினர். இதில் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன், கோவிந்தன், முருகன், கோவிந்தசாமி, செல்வமணி, பன்னீர்செல்வம், சீனிவாசன், ஆடிட்டர் ரவிக்குமார், சேகர், பூபதி முத்து, ராஜா ஆர்ட்ஸ் முருகன் ஆகியோரையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாரதியார் பல்கலைக்கூட நடனத்துறை தலைவிகள் கலைமாமணி டாக்டர் லூர்து சாந்தி, கலைமாமணி கலா, மண்டல முனைவர் விசித்ரா பாலிகண்டி, சங்கமம் குளோபல் அகாடமி நிறுவனர் தினேஷ்குமார் ஆகியோர் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் பாராட்டி வாழ்த்தினர். சங்கீதா நாட்டியாலய நிர்வாகி பாபு நன்றி கூறினார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள வெள்ளையனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டடத்தில் பழுது மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ரூபாய் 29,25,000க்கு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. இப்பணிக்கான பூமி பூஜையை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் ராஜு தினேஷ், கால்நடைத்துறை இயக்குநர் மகேஸ்வரி, மருத்துவர் ஆனந்த் ராமன் மற்றும் பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், பாஜக தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, NR காங்கிரஸ் ராமநாதன், பாஜக பிரமுகர்கள் முருகன், சிவசங்கர், முரளி பாலு, குப்புசாமி, பழனி, மல்லிகா, அன்னபூரணி உட்பட ஊர் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி வெள்ளையனூர் கணுவாப்பேட்டை புது நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ மயான கொள்ளை விழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்று 2ஆம் நாள் விழாவில் மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன தலைவர் ரவிக்குமார், ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர், கிராம மக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதி தேங்காய்திட்டு புருஷோத்தமன் நாயக்கர் வீதி கிழக்கு குறுக்கு வீதியில் 2024-25ஆம் ஆண்டு புதுச்சேரி நகராட்சி வளர்ச்சி நிதியின் கீழ் ரூபாய் 4,77,930 மதிப்பீட்டில் சாலை வசதி அமைக்கும் பணியினை இன்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். காரைக்கால் தமிழ் மாமணி, கலை மாமணி விருதாளர் நலவாழ்வு சங்கம் மற்றும் காரைக்கால் இமாக்லேட் செவிலியர் கல்லூரி இணைந்து உலக மகளிர் தினம் மற்றும் பாராட்டு விழா காரைக்கால் பச்சூரில் அமைந்துள்ள இமாக்லேட் செவிலியர் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இமாக்லேட் செவிலியர் கல்லூரி மற்றும் தமிழ் மாமணி, கலை மாமணி விருதாளர் நலவாழ்வு சங்கம் சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா அவர்களுக்கு காவல் ஜோதி என்ற விருது வழங்கி கௌரவித்தனர். மேலும் இவ்விழாவில் 200க்கும் மேற்பட்ட செவிலியர் மாணவிகள் கலந்து கொண்டு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு கைத்தட்டி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களிடம் உரையாற்றிய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் செவிலியர் படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கும் அனைத்து மாணவிகளுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறினார்.
மேலும் செவிலியர் பணி முழுவதுமான மக்களுக்கு சேவையளிக்கும் பணியாகும். இதில் அதிகமாக பெண்களே சிறந்து விளங்குகின்றனர். மருத்துவர்களுக்கு உறுதுணையாக விளங்குகின்றனர். செவிலியர் படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கும் மாணவர்களில் இந்தியா மற்ற நாடுகளை விட முன்னிலையில் உள்ளது. ஆகவேதான் இந்தியாவில் செவிலியர் படிப்பை படித்துவிட்டு அதிகமான நாடுகளில் பணிபுரிகின்றனர் என்று தெரிவித்தார். இவ்விழாவில் கல்லூரியின் முதல்வர் ஜான் பிரிட்டோ மேரி, சமூக சேவகர் LSB சோழசிங்கராயர், காரைக்கால் தமிழ் மாமணி, கலை மாமணி விருதாளர், நலவாழ்வு சங்க உறுப்பினர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.